பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரச்சனைகள் தீர்வதற்காக வேண்டி ஓதும் பொழுது, நம்முடைய கடன் தீர, வருமானம் பெருக ஓதும் பொழுது, சில சமயத்திலே அது கபூலாகாமல் இருப்பதற்கு சில சில காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை நாம் சரி செய்தவன் சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அனைத்து துஆவும் கபூலாகும். நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான அமல்களும் கபூலாகி உங்களுடைய தேவைகள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது அனைத்து மக்களுக்குமே பயன் பெறும் வகையிலே இதனை ஷேர் செய்ய மறக்காதீங்க. அல்லாஹ் உதவி செய்வானாக. சகோதரிகளே, ஒரு சகோதரி குறிப்பிட்டாங்க, நாம் சொல்கிற ஒரு விஷயத்தை, அதாவது அவங்களுடைய பிரச்சனை, ஒரு தொண்டையில் வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி, உணவு முழுங்க முடியவில்லை. ஆகவே அதுக்காக வேண்டி நம்ம ஓத கொடுத்துருந்தோம். 41 நாள் ஓதிட்டு திரும்ப சொன்னாங்க லேசாக குறைஞ்சிருக்கு, ஆனால் முழுமையாக குறையலன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் நம்ம சொன்னபடியே செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு. ஆமாம் செஞ்சேன் அப்படின்னாங்க. அதை என்ன செய்யன்னு கேட்கும் பொழுது, அவங்க நம்ம சொன்னதை ஊதி தண்ணியில் ஊதி குடிச்சிருக்காங்க. நம்ம 3 விஷயம் சொன்னோம். என்னன்னு சொன்னால், 1 அதை ஊதி தண்ணியில் ஊதி குடிக்கணும். 2வது அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து என்ன செய்யணும், வீட்டில் தெளிக்கணும். 3வது ஓதி முடித்த உடனேயுமே 4 திசையிலையுமே ஊதி விடணும். இந்த 3 விஷயம் சொன்னோம். அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுருக்காங்க. அப்போது அவங்கள சொன்னேன், உங்களுடைய பிரச்சனை வந்து 3 விதமாக இருக்குது. 1வது உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்லாமல் வந்து இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்டது இல்லை. என் காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க வந்து டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க, எல்லாமே நார்மல். அது கட்டிங்கிறது தெரியல, கட்டி மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, சாப்பிட முடியல, அவ்வளோதான். அப்போது இது வந்து ஒரு செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், தண்ணி குடிப்பது என்பது நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்தியிலே வெளியாக்கக்கூடியது. வீட்டில் தெளிக்கும்போது அங்கு வீட்டில் நம்ம சுற்றி நமக்கு துன்பம் தரக்கூடிய அந்த ஜின் ஷைத்தான் அதனை வந்து வெளியேற்றக்கூடியது. தொடர்ந்து தெளிச்சுட்டு வரணும், டெய்லி காலை மாலை. 3வது 4 திசையில் ஊதுவது என்பது நமக்கு திரும்ப அது அட்டாக் பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பு வளையம். இது 3ஐயும் சரியாக செஞ்சுட்டு வந்தால் தான் அங்கே அது வேலை செய்யும். இந்த விஷயத்தை அவங்க சொன்னோம். அவங்க சிவதா சொன்னாங்க. இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை முழுமையாக ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக ரிசல்ட் கிடைக்கிற பார்க்குறோம். அது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே கேன்சரே கூட எல்லாம் சரியாகி இருக்கிறார். கேன்சர்லேருந்து அப்போ அதை விட பெருசு ஒன்றும் இல்லையே நோயில். கேன்சர் தானே பெரிய விஷயம். அனைத்து விதமான நோய், அப்போ அவங்க பிரச்சனை தீர்க்கப்பட்டு, கடன்கள்லாம் தீர்ந்து, வருமானத்தில் பறக்கத் செய்யப்பட்டு, இப்படியாக ரொம்ப சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் அவங்க இந்த அமலை தொடர்ந்து செய்யும்போது கிடைத்து கொண்டு இருக்கிறது. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால், குறிப்பிட்ட நாள் செஞ்சுட்டு எல்லாம் சரியான பிறகு விடக்கூடாது. ஏன்னு சொன்னால், அது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் என்பது நமக்கு ஒரு அவசியம். அது மாத்திரம் இல்லாமல், நம்ம வந்து தண்ணி வீட்டில் பம்பில் தண்ணி வருது, எடுத்து குடிக்கிறோம். அது என்ன செய்கிறோம்னா, டெய்லி என்ன செய்வோம், அதை தண்ணியை எடுப்போம், குடிப்போம். டெய்லி தண்ணி என்ன செய்வோம், நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி நமக்கு டெய்லி நமக்கு வந்து இறைவனுடைய அருட்கொடை என்பது தேவைப்படுகிறது. அப்போ நீங்கள் வந்து இதை ஓத ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அதை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க. உங்களுக்கு அது கிடைச்சாலும் தொடர்ந்து ஓதுங்கள். ஏன்னா அது டெய்லி திரும்பவும் அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடை வருவதற்கும் ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டாவதற்கும் அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது என்ன விட்டுறக்கூடாது. 41 நாளில் அதாவது அதிகமாக நீங்கள் ஓதினீங்கன்னு சொன்னால், சில சமயம் 100 ஓதினீங்கன்னு சொன்னால், நான் ரொம்ப சிம்பிளாக இப்போ கொடுத்துருக்கு 41 தான். குறைஞ்சபட்சம் 41 ஓத சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே. அதாவது சலவாத்து 41. இது வந்து பொதுவாகவே யார் வேணாலும் எந்த பிரச்சனையும் ஒதுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 41 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 41 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 41 தடவை, நோய் இருந்ததுன்னு சொன்னால் அலும் சூரா 41 தடவை, ஜின்னு ஷைத்தான் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அது அவங்க தெரிஞ்சுன்னு சொன்னால்
நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஆனால் அதை ஃபீல் பண்ணக்கூடியவங்க ஆயத்தில் குறித்த கடைசியாக இருக்கக்கூடிய வலா யவுது ஹிஃபுதுஹுமா வஹுவல் அலில் அலீம் அது 40 தடவை. செய்வன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சூரத்து யூனுஸில் வரக்கூடிய 81வது வசனம் தமிழில் நீங்கள் ஓதிக்கங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொண்டு வந்த சூன்யத்தை நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். இதை 41 தடவை ஓதிட்டு, அப்போ யாரோ உங்கள் குடும்பத்தில் யாராவது அவங்க சொன்ன பேச்சு கேட்கலையா, அல்லது வெளிக்கிட்டு போயிருக்காங்களா, யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சு, அதாவது மாற்று மத பொண்ணை காதலிச்சு அவங்க வந்து அது கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா அது வந்து அது பிரச்சனை உண்டாகும், 2 பக்கம் பிரச்சனை உண்டாகும். சரியா? அப்போது இந்த மாதிரி அவங்க வந்து அந்த இந்த அந்த வயசு கோளாறில் என்ன செய்வாங்க, அதுதான் கட்டிக்கிட்டு போய் நினைப்பாங்க. கட்டினாலே பெரிய பிரச்சனை உண்டாகும். அப்போ அவங்கள விட்டு தடை பண்ணுவதற்கு என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு நேர்வழி வேணும். அந்த நேர்வழி தரக்கூடிய வசனம் தான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். நம்ம அலும் சுரா டெய்லி ஓதக்கூடிய இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இது 41 தடவை ஓதி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேட்கணும். யாரெல்லாம் இந்த விஷயங்களை செஞ்சு தான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சலாத்து போன தடவை ஓதி 11 டைம்ஸ் ஓதிட்டு தண்ணியில் ஊதிட்டு அது என்ன செய்யணும்னு சொன்னால் 4 திசையிலையும் ஊதிட்டு அதை குடிக்கவும் செய்யணும். வீட்டில் 4 சுவத்தில் ஒரு நான் வீட்டில் 4 பக்கம் தெளிச்சா போதும் லேசாக. ஏன்னா வீட்டில் உள்ள அந்த அந்த பிரச்சனைகள் என்ன செய்யணும், அது உங்களை விட்டு போகும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கிருபையில் அல்ஹம்துலில்லாஹ் யார் தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறாங்களோ கேட்குறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இரஹமுக்குமுல்லாஹ் சொல்லணும். நான் என்ன திரும்ப என்ன செய்வேன், அல்லது திரும்ப என்ன செய்வாங்க, யஹ்திகுமுல்லாஹ் யுஸ்லிஹ் பாலக்கும். என்ன அர்த்தம்னா அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹ்க்கு எல்லாம் போகணும். ஏன்னா நம்ம தும்பும் பொழுது ஹார்ட் ஒரு செகண்ட் வந்து அப்படியே நிற்பதாக சொல்கிறாங்க. அது நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போது அது திரும்ப இயங்க வைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இப்போ போடுறது. ஏன்னா ஒருத்தர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு ட்ரெயினில் ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு இருக்கும்போது ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சுருக்காரு, தும்மிட்டு அலுவலகம் சொல்லியிருக்காரு. ஆச்சரியம், என்ன நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்கும்போது இறைவனுக்கு எல்லாம் போகணும் அப்படிங்கும்போது ஒன்று ஆச்சரியப்பட்டு போனார். ஏன்னா அவர் சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, தும்பும் பொழுது ஹார்ட் ஆகப்படுறது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே வேலை செய்ய நின்று போயிடுது. அப்போ அது திரும்ப அதனை வேலை செய்ய வைத்த இறைவனுக்கு எல்லா போகணும் அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய ஒரு அற்புதம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்றார். அப்போது யார் தும்னா என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதை கேட்குறவங்க இரஹமுக்குமுல்லாஹ் இறைவன் உமக்கு கிருபை செய்வானாக, யர்ஹமுக்குமுல்லான்னு சொல்லணும். அவர் சொல்லிட்டான்னு சொன்னால் அது உங்கள் காலில் விழுந்து நீங்கள் என்ன சொல்லணும், திருப்பி அவங்களுக்கு துவா செய்யணும். யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹ் பாலக்கும். யஹ்திகுமுல்லாஹ் உமக்கு இறைவன் நேரடி காண்பிப்பானாக, வ யுஸ்லிஹ் பாலக்கும் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா எளிதாக்குவானாக, சமப்படுத்துவானாக, சீராக்குவானாக அப்படின்னு அதன் அர்த்தம். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது நபியுடைய சுன்னத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு சுன்னத்தினுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் நம்ம சட்டை உடுத்தும் போது பிஸ்மில்லா சொல்லி உடுத்தணும், காட்டும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி காட்டணும். இது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு அடியும் நம்ம சொல்லி இருந்துருக்குறாங்க. ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு பேசுவானாக. அது அன்புக்கினவர்களே, இந்த அடிப்படை என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதுமே ஒன்றை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றை ஓதி உங்களுக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னால் அதுதான் உங்கள் இஸ்முல் ஆலம். உங்களுக்கு இஸ்முல் ஆலம்னு என்ன தெரியுமா, எதை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ அதுதான் இஸ்முல் ஆலம். அதை தேடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் எளிமையாக சொல்லித்தரேன். நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ ஒன்று ஓதிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இதுண்டே ஓப்பன் ஆகிடுச்சு, இஸ்முலாலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதை ஓதியே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் 41 ரூபா எல்லாம் ஓதி உங்களுக்கு என்ன தீவிர விளையாடி கேட்டே வரலாம், கிடச்சிக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தடவை ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் என்ன செய்யாது, அது வந்து மூடப்பட மாட்டாது. அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஓதிட்டு ஒரு தேவை முடிஞ்சுன்னா அப்படியே விட்டுறீங்க. விடக்கூடாது. தேவை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எப்படி கஷ்டம் வந்து இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா அல்லாஹ் சொல்கிறான், கஷ்டத்துக்கு பின்பு தான் ஒரு இன்பம் இருக்குங்கிறான். அப்போது கஷ்டமும் இருக்குது இன்பம் இருக்குது, மாறி மாறி வந்துட்டு இருக்குது தான் வாழ்க்கை. அது அல்லாஹ்வுடைய நியதியில் உள்ளது. அது யாராக இருந்தாலும் சரி தான், நபியாக இருந்தாலும் சரி தான். அவங்க போல் கஷ்டப்பட்டது யாருமே கிடையாது. ஆனால் கஷ்டத்துக்கு பின்ன ஒரு நன்மை கிடைக்கும், திரும்ப ஒரு கஷ்டம், திரும்ப ஒரு நன்மை, இப்படி அல்லாஹ் வைத்து கொண்டு இருக்கின்றான். அது கஷ்டம் அதிகமாச்சுன்னா அதுக்கு பின்பு நல்ல ஒரு இன்பம், ஒரு சிறப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே என்ன செய்யணும் சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அந்த இதை என்ன செய்யணும், தொடர்ந்து இதை ஓதி நமக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேட்டோம்னா நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் இஸ்முல்லான புரிந்து கொள்ளும். ஏன்னா சலவாத் லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் இதெல்லாம் மிகப்பெரிய லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அர்ஷுடைய பொக்கிஷம். லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் நிமிஷம் சொன்னாங்க. யார் ஓதி கேட்குறாங்களோ அல்லாஹ் கபூல் செய்வான். அலும் சூராவில் ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. ஆயத்து குர்சி மிகப்பெரிய ஷைத்தானுக்கு மிகப்பெரிய எதிரி. அதே மாதிரி இந்த நீங்கள் கொண்டு வந்து சுனித்து நிச்சயமாக அல்லாஹ் அழித்து விடுவான். சிஹர் அழிக்கக்கூடியது,
இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக, நேர்வழி காட்டக்கூடியது. இவை எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கதம்பம் உங்களுக்கு. ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மையுள்ள வெற்றிப்பட்டு கொடுத்தாக்க அருள்வானாக. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், அல்லாஹ்ட்ட நம்ம ஒன்றை கேட்டு பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துடுங்க. 5 நேரம் தொழுங்க. கட்டாய கடமை, இஸ்லாமிய கடமைகள் 5 கடமை. 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பை ரமலான் மாதத்தில் முழுமையாக நோக்கணும், 4வது ஜக்காத்தை கடமையாக கொடுக்கணும், 5 ஹஜ்ஜு, யாருக்கு ஹஜ்ஜு செய்ய சக்தி இருக்கிறதோ, உடல் ஆரோக்கியம் இருக்கிறதோ, ஹஜ்ஜு என்ன செய்ய இளமையிலே செஞ்சிடணும். இது நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் இதை செஞ்சுட்டு வாங்க. இதில் வெற்றி இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் கணித்துக்குரியர்களே, சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவாபின் தொழுங்க. நோம்பில் வாய்ப்பு இருந்தால் திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோம்பு வைங்க. 13, 14, 15 நோம்பு வைங்க. இதெல்லாம் நன்மையை தேடித்தரக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்பை நெருக்கத்தை பெறக்கூடியது. அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை, உற்றார் உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த சமுதாயத்தை செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியாக செய்யுங்க. தீமையான விஷயத்தை விலகி கொள்ளுங்கள். ஏதாவது சீட்டு குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, தண்ணின்னு சொன்னால் மது குடிக்கிறது, போதை மருந்தை உபயோகிக்கிறது, மற்றவங்களை திட்டுவது, பேசுகிறது, அவங்களுடைய புறம் பேசுகிறது, அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது, திருடுறது, மற்றபடி வட்டி வாங்கிறது, செய்வினை செய்கிறது, கொலை, தற்கொலை, இந்த மாதிரி விபச்சாரம், இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பாவங்கள். ஆகவே நீங்கள் நன்மையை செய்யணும், நன்மையை ஏவணும், தீமையை விட்டு தவிர்த்து கொள்ளணும், தீமையை ஏவணும். நபி சொன்னாங்க, உங்களுடைய துவா கபூலான்னு சொன்னால் நன்மையை ஏவி கொண்டிருங்கள், தீமையை தடுத்து கொண்டிருங்கள். அப்போ நன்மை செய்யணும்னு சொன்னால் நாமளும் நன்மையை செய்யணும், நன்மையை ஏவணும். 2 விஷயம், நன்மை செய்யணும், நன்மை ஏவணும் மக்களுக்கு. தீமையை தவிர்த்து கொள்ளணும், தீமையை தவிர்க்க மக்களுக்கு சொல்லணும். இப்போ நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிமையான வழி. இப்போ இந்த வீடியோவில் அதெல்லாம் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குது. இதே நீங்கள் ஷேர் செஞ்சாவே நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்த அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க. உங்களுடைய துவா கபூலாருக்கு இது ஒரு காரணமாக அமையும். ஆகவே நான் கபூலாருக்குள்ள விஷயங்களை, நம்முடைய துவா கபூலாருக்குள்ள விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு அமல் செய்யுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இம்மையுள்ள வெற்றிப்பட்ட கூட்டத்தில் என்னை உங்களை ஆக்குவனாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.